வணக்கம். ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு உலகை அடைய துடிக்கும் ட்ரம்ப் அவர்கள். ட்ரம்புக்கு என்ன ஆனிச்சு? ஏன் இப்படி தினம் ஒரு நாட்டின் மேல் கண் வைக்கிறார்? காரணம் என்ன என்று உலகமே, சின்ன குழந்தைங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நல்லாவும் பேசல, கோமாளித்தனமா இருக்கு, சிறுபிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கிட்டா கூட தீபாவளி மாதிரி கொண்டாடுவாங்க போல இருக்கு. வருஷம் தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தெரியும். அதே போல ஒரு தீபாவளி கூட கொண்டாடுற அளவுக்கு அவ்வளவு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம் பாருங்க. ட்ரம்ப் என்பவர் யார் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் செய்த ஒரு தொழிலதிபர். இவருக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஆன பிறகு கூட ஒரு வியாபார மனநிலையே இருந்துட்டு இருக்கு. நம்ம பிற நாடுகள்கிட்ட ஒரு நட்புறவே கிடையாது. நான் சொல்றதான் கேட்கணும். அது உலக நாட்டாமை எப்பொழுதும் அமெரிக்கா உண்டான எத்தனையோ அமெரிக்க ஜனாதிபதிகள் வந்திருக்கிறாருங்க. எவ்வளவு அருமையாக இந்தியாவுக்கு ஒரு அன்பான ஒரு நட்பை வளர்த்து, உலக நாடு எல்லாம் நட்பை வளர்த்து, ஒரு சில நாடுகளில் போர் தொடுத்தாலும் அது அந்த நாடுகள்கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருந்தது அவர்களுக்கு. இரட்டை கோபுரம் தகர்ப்பு, அப்புறம் நிறைய பிரச்சனைகள்னால தான் அந்த நாடுகள் மீது போர் தொடுக்க வேண்டி இருந்துச்சு. ஆகவே இருந்தாலும் இவ்வளவு மோசமாக உலகமே அஞ்சுகின்ற அளவில் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்களே, அதிகாரிகளே, திடீர்னு நினைச்சா 500% வரி, இது என்னன்னே புரியவே இல்லை. என்ன இவ்வளோ பெரிய சதவீதம்? சரி, என்னதான் நடக்குது பாப்பமா. இப்போ இருக்கிற நிலைமையில ஐக்கிய நாடு சபையிலிருந்து உள்ள அமைப்புகளிலிருந்து விலகிட்டாரு. இப்போ நடந்த அமெரிக்க ஜனாதிபதிகள்லாம், அதாவது ஈராக் மீது போர் தொடுத்தாங்க, இன்னும் ஆப்கானிஸ்தான் மீது, அங்கே எதுக்குனாக்க ஒசாமா பின் லேடனை பிடிக்கிறதுக்கு, இப்படி நிறைய ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக பிடிச்சாங்க. ஆனால் இப்போ நான் தான் தலைவர், நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போய் உலகத்தையே அமெரிக்காவா மாத்துறதுக்கு, எல்லா நாட்டையும் அமெரிக்காவா மாற்றணும்னு முயற்சிக்கிறது ரொம்ப கேலியா இருக்கு. என்ன நடந்துச்சு பாருங்க. வெனிசுலா அதிபர் மதுரோவை திடீர்னு அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சி அரண்மனைக்குள்ள போய், அதிபர் மாளிகைக்குள்ள போய், அதிபரை தூக்கிக்கிட்டு இருந்த அதிபரையும் மனைவியும் பிடிச்சி இழுத்துட்டு போய் அமெரிக்க ஜெயிலில் வச்சிருக்காங்க. ஒரு அதிபருக்கே இந்த நிலைமை. பிறகு என்ன பண்றது? அமெரிக்க இராணுவம், அமெரிக்க அரசு யாரை நியமனம் பண்ணிச்சோ அவங்க தான் இப்போ ஆட்சி பண்றாங்க. இப்போ இடைக்கால ஆட்சி. இப்போ அங்க இருக்கிற எண்ணெய் நிறுவனத்தை எல்லாம் தன் பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த மதுரோ கைது பண்றதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க? போதைப் பொருள் கடத்தியதற்கு துணை இருந்தார்னு. ஆனால் உண்மையா போதைப் பொருள் இவர் கடத்தல. உண்மையா சொல்லப்போனா வெனிசுலா வழியாக போதைப் பொருள் போயிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இவர் போதைப் பொருள் கடத்தல. எண்ணெய் வளங்களையும் எண்ணெய் நிறுவனங்களையும் தன்வசப்படுத்துவதற்காக மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்கள் இந்த வெனிசுலாவை கைப்பற்றினார். வெனிசுலாவிலிருந்து சீனாவுக்கு எண்ணெய் கப்பல் போனதெல்லாம் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு ரஷ்யா யாருக்கும் எண்ணெய் கொடுக்கக்கூடாது, நான் சொல்ற ஆளுக்கு தான் கொடுக்கணும், எல்லா எண்ணெயும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். சரி, வெனிசுலா ஓவர் ஆயிடுச்சு. வெனிசுலா ஒரு பக்கம். இப்போ எல்லாமே ஒரு 10 நாளுக்குள்ள நடந்தது எல்லாமே. வெனிசுலா ஓவர்.
அடுத்தது கிரீன்லாந்து மேலே கண் வச்சுட்டார். இப்போ கிரீன்லாந்தை அடைய முயற்சி செய்கிறார். சரி, கிரீன்லாந்தில் ஏங்க அடைய முயற்சி செய்கிறாரு? வெனிசுலாவில் தான் எண்ணெய் கிணறுகள் இருக்குது, எண்ணெய் வளங்கள் இருக்குது, அதனால வெனிசுலாவை பிடிச்சாரு. அப்போ கிரீன்லாந்தில் வெறும் ஐஸ் பாறை, ஐஸ் கட்டி தீவு, இதை எதுக்கு கண் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்லாந்து என்னதான் பொக்கிஷம் இருக்குது, இது என்ன, கிரீன்லாந்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குமா? கிரீன்லாந்து அதாவது வட அமெரிக்கா கண்டத்தில் இருந்தாலும், வட அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கு வடக்கே, கனடாவிற்கு வட கிழக்கே, வட துருவத்திலே ஐஸ் கட்டியால் நிரம்பி ஐஸ் கட்டி உறைந்திருக்கக்கூடிய ஒரு தீவு தான் கிரீன்லாந்து. கிரீன்லாந்து யாரு கட்டுப்பாடுனா டென்மார்க் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. கிரீன்லாந்து தலைவர்கள் என்ன சொல்றாங்க? ட்ரம்ப் வாங்கணும்னு அடம்பிடிச்சோடனே இவருக்கு விற்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கிரீன்லாந்து நான் வாங்கிக்கிறாங்க போது இங்கே யாரும் விற்கிறதுக்கு வரல அப்படிங்கிறாங்க. சரி, கிரீன்லாந்தில் யார் வாழ்றா? ட்ரம்ப்பை நினைச்சு கிரீன்லாந்து மக்கள் ட்ரம்ப்பை நினைச்சு நடுங்கிறாங்களாம். ட்ரம்ப்பை நினைச்சாலே எங்களுக்கு தூக்கம் கூட வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். அமைதியான வாழ்க்கையை நாங்கள் சீர்குலைக்க விரும்பவில்லை என்று பயப்படுறாங்க கிரீன்லாந்து மக்கள். அமெரிக்கா கிட்ட போயிடுவோமோன்னு பயப்படுறாங்க. ஆக என்ன நடக்க போகுது பாருங்க. கிரீன்லாந்து எங்க இருக்குன்னா, கிரீன்லாந்து உலகத்தில் மேலே டாப்பில் வட துருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு நாடு. அதாவது உலகத்தில் உச்சியில் உள்ள பனியால் மூடப்பட்ட ஒரு தீவு நாடு. கனடாவிற்கு கிழக்கே, வட அமெரிக்காவிற்கு வடகிழக்கே, அட்லாண்டிக் பெருங்கடலோட மேற்கு பகுதியில், வடமேற்கு பகுதியில், ஆர்டிக்கு மேற்கு பகுதி, வட அட்லாண்டிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கு. இதுதான் கிரீன்லாந்து. இதை பாருங்க, தனி கலர் வெள்ளை வண்ணத்தில் இருக்கு. வட அமெரிக்க கண்டத்தில் இருந்தாலும் அரசியல் ரீதியாக ஐரோப்பாவில் தான் அதாவது ஐரோப்பாவோட டென்மார்க் அரசிடம் தான் இதோட ஆட்சி இருக்கு. 1953 டென்மார்க் ஆட்சி பகுதியாக ஆணிச்சு. 1953 டென்மார்க் ஆட்சி பகுதியாக ஆணிச்சு கிரீன்லாந்து. அது தனியாக பார்க்கலாம் அது எப்படி வந்துச்சுன்னு. 1979 கிரீன்லாந்து சுய ஆட்சி வந்துருச்சு. அதாவது உள்நாட்டு அரசியல், உள்நாட்டு பிரச்சனை, காவல்துறை, இதெல்லாம் யார் கட்டுப்பாடுன்னா கிரீன்லாந்து அரசோட கட்டுப்பாடு. ஆனால் கிரீன்லாந்து தீவை ஆட்சி செய்கிறது யாருன்னா இராணுவம், வெளி விவகாரம், அதே போல் வெளியுறவு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது டென்மார்க் அரசோடது. டென்மார்க் கிட்ட இருக்கு. 2009 உள்நாட்டு விவகாரங்களை உள்நாட்டு மக்களே கவனிச்சுக்கிறாங்க எலெக்ஷன் போட்டு தேர்ந்தெடுத்து. ஆனால் இராணுவமோ, நாணயம், அதாவது ஆட்சி, பாதுகாப்பு, வெளியுறவு, கரன்சி, இதெல்லாம் டென்மார்க்கோடது. முழுமையாக சுதந்திரம் கேட்டு கிரீன்லாந்து வேற டென்மார்க் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நாங்களே இராணுவம் வச்சுக்கிறோம், நாங்களே கரன்சி அடிச்சுக்கிறோம், எங்களுக்கு தனியாகவே டென்மார்க்கோட சேர்க்காம எங்களை விட்டுருங்க, நாங்கள் தனியாக பார்த்துக்கிறோன்னு சொல்லி அந்த சுய ஆட்சி செய்து கொண்டு டென்மார்க் அரசியல்வாதிகள் கேட்டுருக்காங்க. ஆனால் டென்மார்க்கில் இந்நேரம் டென்மார்க்கிட்ட இருந்ததுனால தான் ஓரளவு கிரீன்லாந்து இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காட்டது தப்பிச்சிருக்கு. இந்நேரம் கிரீன்லாந்து தான் நீ போலான்னு சொல்லி சூழ்ந்துருப்பாங்க. இன்னைக்கு டென்மார்க் கிட்ட இருக்கிறதுனால தான் ஐரோப்பிய யூனியன். டென்மார்க் யாரு? ஐரோப்பிய யூனியன் இருக்கு. ஐரோப்பிய நாடுகளோட ஒன்றிணைந்த கூட்டமைப்புக்குள்ள இருக்கு டென்மார்க்கு. டென்மார்க்கிட்ட இருக்கிறதுனால தான் இப்போ கிரீன்லாந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. இன்னும் சுயாட்சி செய்யக்கூடிய கிரீன்லாந்து மக்கள்கிட்டே முழுமையாக அதிகாரத்தை, இராணுவத்தையும், கரன்சியையும், வெளி விவகாரத்தையும், அதாவது வெளி உறவையும் கொடுத்திருந்தா நாட்டின் மிக மோசமான விளைவை சந்திச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஆகவே டென்மார்க்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. இப்படி இருக்கும் பொழுது அங்கே எவ்வளோ மக்கள் தொகை பாருங்க, வெறும் 57,000 பேர் தான் இருக்காங்க.
ஆனால் 57,000 பேர் கடற்கரை ஓரத்தில் மட்டும்தான் இருக்காங்க. பெரும்பாலும் மீன்பிடி தொழில் தான். மத்தியில் வெறும் பனிப்பாறைகள். இதில் யார் இந்த மாநிலத்தில் வைக்கிறா? அதாவது 10ல் 9 பேர் டென்மார்க்கோட பழங்குடியின மக்கள். சரி, மன்னிக்கவும், கிரீன்லாந்தோட பழங்குடியின மக்கள். 10ல் 9 பேர். யார் இந்த பழங்குடியின மக்கள்? அவங்க தான் இன்யூட் அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள். யார் அந்த இன்யூட்? இன்யூட் அப்படிங்கிறது யாருன்னா, நாமெல்லாம் படிச்சிருப்போம், எஸ்கிமோக்கள் அப்படின்னு படிச்சிருப்போம் வரலாறுல. இந்த எஸ்கிமோக்கள் தான் இந்த இன்யூட். சார், எஸ்கிமோக்கள்ங்கிற பெயரை பயன்படுத்த அவங்க தவிர்க்கிறாங்க. ஏன்னா எஸ்கிமோக்கள்னா என்னன்னா, பச்சையாக மாமிசம் உண்பவர்கள் அப்படிங்கிறது பேர் அவர்களுக்கு. எஸ்கிமோக்கள்ங்கிறது சொன்னது அது ஒரு பட்ட பேர் மாதிரி நினைக்கிறாங்க. அதை சொல்வதை விரும்பவில்லை. அதனால அவங்க பேரை இன்யூட் பழங்குடியின மக்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது இந்த 10ல் 9 பேர் இன்யூட் இன பழங்குடியின மக்கள். ஒருத்தர் 10ல் ஒருத்தர், 10க்கு 100க்கு 90 பேர் இன்யூட் இன மக்கள், இன்யூட் பழங்குடியினர். 10 பேர் டேனிஷ் மக்கள், டென்மார்க் மக்கள், டென்மார்க் மொழி பேசக்கூடிய டேனிஷ் மொழி மக்கள், ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள். இப்போது பெரும்பாலும் எல்லாருமே ஆங்கிலமும் டேனிஷ் மொழி தான் பேசுகிறாங்க. இப்போது டென்மார்க் மக்கள்கிட்டருந்து கற்று அந்த மொழி தான் எல்லோரும் பேசுகிறாங்க, ஆங்கிலமும் டேனிஷ் மொழியும், இந்த இன்யூட் மக்களும். சரி, இந்த மக்கள் தொகை 57,000. மக்கள் வெறும் பனிப்பாறை இருக்கு. ஏன் இதை அடைய துடிக்கிறார் ட்ரம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது கிரீன்லாந்துக்குள்ளற மதிப்புமிக்க பொருட்கள் நிறைய இருக்கான். யுரேனியம், இரும்பு தாது, துத்தநாகம், தங்கம், கடலோரத்தில் இயற்கை எரிவாயு இருக்கான் கிரீன்லாந்தில். இதனால இப்போ எப்படி வெனிசுலாவை பிடிச்சாரோ அதே மாதிரி இப்போ கிரீன்லாந்தை பிடிக்கிறதுக்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார். இது மட்டும் இல்லை, இப்போ அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு வடக்கே இருக்கக்கூடிய இந்த கிரீன்லாந்தை பிடிச்சா அந்த ரஷ்யாவை அங்கிருந்தபடியே நம்ம பார்த்துக்கலாம். ஐரோப்பிய நாடுகளுக்கு நெருக்கமாக வந்துடுவோம். இதற்காக அந்த வட துருவம் வழியாக பயணிப்பதற்கு ஒரு இராணுவ தளத்தை அமைப்பதற்காகவும் பாதுகாப்புக்காகவும் சொன்னால் கூட அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய யுரேனியம், இரும்பு தாது, துத்தநாகம், தங்கம், இந்த இயற்கை எரிவாயு எடுப்பதற்காக இப்போ ட்ரம்ப் அவர்கள் இந்த விலை பேசும் முடிவை அல்லது போர் தொடுக்கும் முடிவை மீட்டு கொண்டு வர தன்வசப்படுத்தும் முடிவை எடுத்திருக்கிறார். இன்னும் நிறைய தாதுக்கள்லாம் இருக்கு. இந்த தீவு கிடைச்சிட்டுனா சீனாவை நம்ப தேவையில்லை. நாமே இந்த தீவில் உள்ளது நாமே நாட்டுக்கு போதுமான தன்னிறைவு பெற்றுவிடும்னு கிரீன்லாந்து அடைய துடிக்கிறார். ஆனால் அமெரிக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் கையாளுவதை ரொம்ப சிரமமாக இருக்குது. 5 வயசு குழந்தை மாதிரி இருக்குது ட்ரம்பை கையாளுறது. சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது இவரோட செயல் எல்லாமே, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கிரீன்லாந்தை அடைவதற்காக பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்காங்க. போயிங் E-4B அப்படிங்கிற நைட் வாட்ச் ஃப்ளைட், போயிங் E-4B நைட் வாட்ச் ஃப்ளைட்டை பறக்க விட்டு சோதனை பண்ணியிருக்காங்க. என்ன சார் அது போயிங் அப்படின்னா? போயிங் E-4B நைட் வாட்ச். இந்த ஃப்ளைட்டு அமெரிக்கா மேலேயே ஒரு குண்டு யாரும் போட்டான்னு வச்சுங்களேன், அதை அறிந்து இந்த விமானம் மேலே பறந்துடும். இந்த விமானத்தில் ஜனாதிபதி, முக்கிய பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் இதில் போயிடுவாங்க. நிறைய பேர் பயணிக்கக்கூடியது.
அப்படிப்பட்ட அந்த விமானம் பறக்க விடப்பட்டு சோதனை செய்யப்பட்டிருக்கு. இது கிரீன்லாந்து மீட்பதற்காக, எந்தவித போரையும் எடுப்பதற்காக, ஈரான் மீது போர் எடுப்பதற்காக சொல்றாங்க. ஈரான் என்ன செய்யறாங்க? ஈரான் மக்களை உள்நாட்டு கலவரத்தை தூண்டி ஈரானோட ஆட்சியாளர்களையே விரட்ட பார்க்குறாங்க. இல்லைன்னா இப்போ அதை காரணம் காட்டி அமெரிக்காவே போர் தொடுக்கிறதா இருந்துச்சு. இதில் என்னாச்சுன்னா, அரபு நாடுகள் கூட்டமைப்பு அமெரிக்காட்ட பேசி போர் தொடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் தடை விதித்து கேட்டிருக்காங்க. அதனால் அரபு நாடுகள், நிறைய நாடுகள் அமெரிக்காவிற்கு துணை தேவைப்படுது. இதில் பாகிஸ்தான்லாம் அதுமாரி சில நாடுகள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டால் தான் இந்தியாவில் மிரட்டலான்னு சொல்லி சில நாடுகளை கைக்குள்ளே போட்டிருக்காங்க. அந்த நாடுகள் அமெரிக்கா கிட்ட போய் நீங்கள் ஈரானை தாக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால பின்வாங்கியிருக்காங்க. ஆனால் என்ன செய்யலாம்? அதுக்கும் சூழ்ச்சிகள் கையாளப்பட்டு கொண்டிருக்கிறது. சூழ்ச்சிகள் நிறைய கையாளப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக என்ன செய்ய ஒன்றுமே புரியல. இந்த உலக அமைதி வேண்டும் நம்ம நினைக்கிறோம். பாய்க்கா தகராறு, பங்காளி சண்டையை விட மோசமான சண்டையாக இருக்கு இந்த சண்டை. அதாவது புரிதல் இல்லாமல் உலக அமைதிக்கு ஒரு குந்தகம் விளைவிக்கும் விதமாக தான் உழைச்சி தான் சம்பாதிக்காம அடுத்த நாட்டை பிடிச்சி அடுத்த நாட்டை சுரண்டி சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்கு. தயவுசெய்து அந்த நாட்டின் எதிர்க்கட்சிகள் தயவுசெய்து அவர்களுக்கு சொல்லணும், உலக அமைதி வேண்டும், உலக மக்கள் அமைதி வேண்டும், உயிர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையில் வேணும்னா அவங்கவுங்க நாட்டை அவங்கவுங்க ஆட்சி பண்ணி அவங்கவுங்க வரி ஏற்றுமதி இறக்குமதி இதை மட்டும் பண்ணாலே உலகம் அமைதியாக இருக்குங்கிறத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.